பொங்கலை எங்களோட ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு வந்திருக்காங்க. ஒரு குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா சென்னை பக்கம் அடிக்கடி வரும் புயலே வந்திருக்காங்க, அதிரடியான கயலே. லெட்ஸ் வெல்கம் கயல் குடும்பம். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காணும் பொங்கல். காணும் பொங்கலுக்கு எல்லாருமே அப்படி வெளியில போகணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க. நீங்க மறக்க முடியாத காணும் பொங்கல் எங்க போய் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. இங்க வந்து ஒரு ஈவென்ட் இருந்தது. அன்னைக்கு ஃபுல் சென்னை ஃபுல்லா நான் சுத்தினேன் பஸ்ல. ஈவென்ட்டே பஸ்ல தான் இருந்தது. மறக்க முடியாத காணும் பொங்கல் எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கோவில் தான் சுத்துவோம். எப்படி கொண்டாடுவீங்க காணும் பொங்கல்? பீச் போவோம், கடலை போடுவோம், சுண்டல் சாப்பிடுவோம். கடலை போடுவாங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க ஆனந்தி. காணும் பொங்கல் கோயில் தான், திருச்செந்தூர். இது உலக நடிப்புடா சாமி. குடும்பம் இல்ல, கோயிலே பண்ண மாட்டோம் சார், குடும்பமே கோவில் தான். இப்போ தேவி சொல்லுங்க உங்களோட காணும் பொங்கல். குழந்தையா இருக்கும் போதெல்லாம் வந்து திருச்சியில புளி சாதம், லெமன் சாதம் அதெல்லாம் கட்டி எடுத்துட்டு போயிட்டு முக்கம்பூர் அந்த மாதிரி ஃபுல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சுத்தி பார்த்துருக்கேன். பாலு, காணும் பொங்கலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? நான் வந்துட்டு எப்போதுமே என்னோட சொந்த ஊர்ல தான் கொண்டாடுவேன். பெரம்பலூர் மாவட்டம் கொட்டரை கிராமம். ஸோ வருஷம் நான் பொங்கலுக்கு மட்டும் தான் ஊருக்கு போவேன். ஸோ பொங்கலுக்கு அங்கே போயிட்டு காணும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன். எங்க தாத்தா பாட்டி ஊர் மக்கள் எல்லாரும் கூட சேர்ந்து ஜாலியா கொண்டாடுவேன். எஸ் ஷாலினி சொல்லுங்க. அந்த முளைப்பாரின்னு சொல்லுவாங்கல்ல, அது போட்டு வச்சிருவோம். காணும் பொங்கல் அன்னைக்கு ஆத்துக்கு போயிட்டு ஆத்துல விட்டுட்டு அங்க பொங்கல் வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமுக்கு மேல அந்த இவங்க சொன்ன மாதிரி கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். காலையில இருந்தே இருக்கும், பட் இருந்தாலும் நாங்க ஆஃப்டர்நூனுக்கு மேல போயிட்டு ஜாயின் பண்ணி அப்படியே செலிப்ரேட் பண்ணுவோம். அன்பு, தியேட்டருக்கு போவோம் படம் பார்க்கறது. புது படம் ஏதாவது போட்டாங்கன்னா அன்னைக்கு தான் புது படம் கண்டிப்பா கூட்டு போவோம். கரெக்ட். நல்ல ஒரு சூப்பரான பதிலெல்லாம் சொன்னாங்க. கயல் குடும்பம் இன்னைக்கு உங்களுக்கு மறக்க முடியாத காணும் பொங்கலா இருக்க போகுது. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். அடுத்ததா இவங்களோட போட்டி போடுறதுக்கு ஒரு அற்புதமான குடும்பம் வர போறாங்க. வீட்டுல அம்மா இருந்தாங்கன்னா சின்ன பொண்ண சொல்லுவாங்க தூங்குடின்னு. கலகலப்பா என்னைக்குமே பூத்து புழுங்கிட்டு இருக்கிறது நம்ம பூங்கொடி. லெட்ஸ் வெல்கம் பூங்குடி குடும்பம். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கல் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க? ஊரெல்லாம் போய் காண்றது தான் காணும் பொங்கல் அப்படின்னு. எங்க வீட்டுல பிஃபோர் டே வரைக்கும் அப்படி சொல்லுவாங்க. காணும் பொங்கல் நாளைக்கு, இன்னைக்கு நைட்டு கேட்டா ஐயோ நாளைக்கு எல்லா இடமும் கூட்டமா இருக்கும், நம்மளாம் அங்க போக முடியாது. 4 நாள் கழிச்சு போனா சுத்தமா கூட்டமே இருக்காது. என்னைக்கு போனாலும் நீங்க போற இடம் மேபி கூட்டம் இருக்காது. பட்டது மக்களே, பூங்கொடி இன்னைக்கு 2 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. எஸ், அடுத்து வந்து சொல்லுங்க ஸ்ருதி. கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்னி பொங்கல் அன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி டெக்கரேட்லாம் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரோட் ஃபுல்லா பார்த்தா நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அன்னைக்கு பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரி பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து இங்க எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் இந்த சன் குடும்பத்தோடய செலிப்ரேட் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர். சொல்லுங்க சுதா உங்க காணும் பொங்கல். எங்க வீட்ல உண்மையை சொல்லணும்னா மத்தியானம் நான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கரும்பெல்லாம் ஒரு 2 மணிக்கு மேல எடுத்தெல்லாம் அசம்பிள் ஆகும். அம்மா ஆளுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க, சன் டிவி போடுவாங்க, எல்லாரும் உட்காந்து கரும்பு சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்போம். இதுதான் எங்களோட காணும் பொங்கல். சூப்பர். நான் பொதுவா ஒன்றும் பண்ண மாட்டேன். வழக்கம் போல சாப்பிட்டு சொல்லுங்க சரவணன். வேணாம், நீ எப்படி போய் தான் சொல்லுவேன், நானே கண்டுபிடிச்சேன். ஐயோ சொல்லணுமா வேணாமா? அதாவது சென்னையில் வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு எந்த கடையுமே காணாம போயிடும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பேச்சுலர்ஸ் பசங்க தெருவா தெரியும். கரெக்டா உண்மையா இல்லையா? ரொம்ப தெரிஞ்சதை நீங்க பாத்தீங்க. அது ஒரு பையன் மட்டும் தலையாடுறாப்புல. ஏன்னா அவர் டைரக்டா ஐ கான்டாக்ட் அவருக்கு வச்சுட்டாரு. ஆமா தான். சொல்லுங்க வெற்றிவேல். எங்க ஊர் வந்துட்டு ஒரு சின்ன டவுன் தான். அங்க வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்க்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒன்லி தியேட்டர் மட்டும் தான். ஸோ பொங்கல் ரிலீஸ்க்கு என்ன படம் வருதோ அதை மட்டும் தான் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அகிலன்
சொல்லுங்க எப்படி இருக்கும் உங்க காணும் பொங்கல்? வள்ளூர் கோட்டம் சைடு போனீங்கன்னா அங்க பொய்க்கால் குதிரை இந்த மாதிரி வச்சு ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க. இந்த கிராமத்துல என்ன நடக்குமோ அந்த ஃபங்க்ஷன்லாம் சிட்டிக்குள்ளே வச்சு நடத்துவாங்க. அதெல்லாம் போய் நாங்க என்ஜாய் பண்ண ஃபேமிலியோட போயிட்டு. பூங்குடி குடும்பம் இன்னைக்கு பல பொங்கல் விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு, எல்லாம் ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். Thank you. Take it. எஸ், சோ கயல் மற்றும் பூங்குடி குடும்பம் வந்தாச்சு. என்ன பண்ண போறோம்? அருமையான விஷயம் ஒண்ணு பண்ண போறோம். பொங்கல்னா பாட்டு இருக்கணும், பொங்கல் ஷோனா அண்ணனோட பாட்டு இருக்கணும். ஆரம்பிக்க போற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான ஒரு பாடல். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. இப்போதான் இங்க ஒரு ஸ்பெஷல் விஷயமே நடக்க போகுது. ஐயா அப்படிங்கிற வார்த்தையில நீங்க முடிச்சிருக்கீங்க, ஐயாங்கிற வார்த்தையில நீங்க ஆரம்பிக்கணும். மூர்த்தி அவர்களுடைய இந்த பக்தி பாடலை அப்படியே கண்டினியூ பண்ணி அந்தாக்ஷரியா மாத்திரலாம், ஒரு பேட்டிலா மாத்திரலாம். பாட்டு பேட்டில். எப்பா எப்பா ஐயப்பா அடுத்த லைன் அவரே கண்ணுல காச காட்டப்பா. பால முடிஞ்சிருக்கு, ஐயப்பா பால ஆரம்பிக்கணும். பார்த்த முதல் நாளே ஆஹா, உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே காட்சி பிழை போலே. ஏறுங்கம்மா, ஒன் சைடா உட்காருங்க. ஒரு அலையாய் வந்து என்னை இழுத்தாய், கடலாய் மாறி பின் என்னை நிறுத்தாய். ஏல ஆரம்பிக்கணும். பூங்கொடி லேமா. லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா லேசா லேசா, நீண்ட கால உறவிது லேசா, காதல் தேவன் கோவில் தேடி வருகிறதே வருகிறதே, கல கல கனவுகள் வெடிகளிலே உனக்கெனவே உலகினிலே. லா 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 லா. ஏய் சூப்பர் சூப்பர், எல்லாம் பாரு இந்த பாட்டு. நிதேஷா ஐ லவ் யூ டா. இதுதான் எங்க சிங்கரோடது. எங்க சிங்கர் மேம் வந்து அவங்க தான் இது பாடினது. அவங்க தான் இப்போ அந்த பாட்டு பாட போறாங்க. லா வந்திருக்கு, லால நீ பாட்டு விடுமா. லவ் பேர்ட்ஸ், எங்களுடைய ஷாலினி கிட்ட இருந்து அந்த லவ் பேர்ட்ஸை வெளியில கொண்டு வாங்க. இசை மழையில் நனைய ஏற்கனவே குருவி இனம் காணாம போச்சு. முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர், இந்த தென்னந்தோப்புல இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் நான் வந்து காலப்பட்டு மன்னிப்பு கேட்கிறேன். லவ் பேர்ட்ஸ் தக்கத்தி மிட்டா. அழகா என்ன வாய்ஸ், என்ன அழகு. இன்று தாளத்தில் வா தக்கத்தி மிட்டா, காதில் மெல்ல காதல் சொல்ல, அந்த காலம் வந்தாச்சா, அந்த காலம் வந்தாச்சா. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? அன்பெனும் பறவை சிறகடித்து வா. இல்ல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். Come on, உன்னால முடியுமா? உன்னால முடியும். நீ ஜெயிக்க போறதுவே. Come on, ஆர்சல் கலையில come on. தக்கத்தி மிட்டா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. முன்னாடி வா, எல்னி எப்போ விழுன்னு தெரியாது. ஐயா, இந்த ஷோ இப்படிதான் கலகலப்பா இருக்கும். இப்பவே கிளம்பி காணும் பொங்கலுக்கு போயிடாதீங்க, பார்த்துட்டு போங்க. நீங்க அங்க போயிருங்க, இங்க இருந்தா பாடிட போறீங்க, உங்களை அறியாம வந்துடும். அடுத்து முக்கியமான ஒரு போட்டி நம்ம இப்ப விளையாட போறது டக் ஆஃப் வார். ஓ வாட் a new beautiful game. எஸ், கயல் மற்றும் பூங்குடி குடும்பம், உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. டக் ஆஃப் வார் கயிறெழுப்பு போட்டியில் நாம் கலந்து கொள்ள போகிறோம். கயல் உங்க குடும்பத்துல இருந்து 3 பேரை நீங்க செலக்ட் பண்ணுங்க. பூங்குடி உங்க குடும்பத்துல இருந்து நீங்க 3 பேரை செலக்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து தி கிரேட் பூங்குடி அண்ட் அகிலன் அண்ட் வெற்றிவேல் வரும். கயல் குடும்பத்துல இருந்து யார் இந்த பலசாலிகள்? கயல், அன்பு, பாலு. ஆஹா, சோ லெட்ஸ் வெல்கம் கயல் மற்றும் பூங்குடி குடும்பம். இது வெறும் டக் ஆஃப் வார் இல்ல, டக் ஆஃப் வார். என்ன சொல்ல வரீங்க? அதாவது இவங்க இழுத்துக்கிட்டே இருப்பாங்களா, இந்த நடுவுல ஒரு கோடு இருக்கா, இந்த கோட்டை தாண்டி யார் வராங்களோ அவங்க வாயில ஆப்போசிட் டீம் இந்த லெமனை வச்சிருவாங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே ஓகே
சிம்பிள். ஐயா, வாங்க. ஸ்வேதா வாயில ஒரு எலுமிச்சம்பழம் வைங்க. இந்த வச்சிக்க வெற்றிகரமாக எலுமிச்சம்பழத்தை வாயில் அழகாக வாங்கி கொண்டார் ஸ்வேதா. 1 2 3. வந்தாச்சு. இந்த கயல் இன்னும் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. 2 பாயிண்ட் வின் பண்ணிட்டீங்க. இன்னும் 1 பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா 3 பேர் வாயிலையும் எலுமிச்சம்பழத்தை கவ கொடுத்துடலாம். ஸ்டார்ட் 1 2 3ன்னு சொல்றேன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி மட்டும்தான் இவங்க இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மட்டும்தான் இழுக்கிறாங்க போல இருக்கு. ரெடியா? ரெடி. The final battle. Ready, start. ஐயா இல்ல நீ வாங்க. அப்பா, அதாவது டக் ஆஃப் வாய் வார் அப்படின்னு ஒரு 2 கேமையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். முதல்ல இவங்களுக்கு ஒரு அனுதாபங்கள் சொல்றதுக்கு முன்னாடி கயல் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூங்குடினால தாங்க முடியல, பேச முடியல அப்படின்னு. இந்த கேம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. ஐயா அப்பா ஓகே, இந்த டக் ஆஃப் வார்ல வந்து எல்லாருக்குமே தெரியும் பூங்குடி குடும்பம் தோத்துட்டாங்க. அதனால ஒரு சூப்பரான பாட்டுக்கு இந்த தோல்வியை ஃபர்ஸ்ட் டைம் சந்தோஷமா கொண்டாடுற குடும்பமா நாங்க கொண்டாடுவோம். போடுங்க. தோத்தது இல்லாம ஆடுறாங்க பாரு. ரொம்ப குஷியா ஆக்சுவலி இந்த கரும்பல எதுக்கு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? கிடையாதுமா, இது அடுத்த வீர விளையாட்டு. நம்ம கையில ஆளுக்கு ஒரு 3 கரும்பு கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒரு வீரனை கூப்பிடுவோம். அவங்க கையில இந்த கரும்பை கொடுத்துருவோம். அத வெட்டி 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 அந்த பக்கெட்டுக்குள்ள போடணும் கையிலேயே. பூஜிதா, இது ஒரு சிம்பிள் விஷயம். இத கையில வேணாலும் உடைக்கலாம், கால்ல வேணாலும் உடைக்கலாம், முதுகுல வேணாலும் உடைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் டைம். 3 நிமிஷத்துக்குள்ள எத்தனை சின்ன சின்ன பீசஸா போடுறாங்க அப்படிங்கறத நாம கவுண்ட் பண்ணுவோம். கயல் குடும்பத்துல இருந்து விளையாடுறதுக்கு யார் வரீங்க? பாலு. ஓகே, பூங்குடி குடும்பத்துல இருந்து இந்த கரும்பு விளையாட்டை விளையாடுறதுக்கு யார் வரீங்க? என்னோட மாமா பையன் வராரு. மாமா பையா. Let's welcome அகிலன். பாலு and அகிலன், your time starts now. கயல் குடும்பத்துல இருந்து பாலு எவ்வளவு பீசஸ் உடைச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்துறலாம். 1 2 3 4 5 6 21 22 23 24 25. ஓகே, அதாவது கொடுக்கப்பட்ட 3 கரும்புகள்ல 25 பீஸா போட்டிருக்காரு நம்மளுடைய பாலு. ரெடியா? 1 2 3 4 5 20 21 22 23 25.
அடுத்ததா இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக பெண் சிங்கங்கள் வர போறாங்க. அத நானே சொல்லிடுறேன் யாரு அப்படின்ட்டு. கயல் குடும்பத்தில இருந்து ஆனந்தி, பூங்கொடி குடும்பத்தில இருந்து அர்ச்சனா. Your time starts now. Now. கையில சுத்தி போடு. ஐயோ எவன்டா என்ன கரும்பு மிஷின்ல விட்டதுன்னு. ஹாஃப் சாரி கட்டிட்டு உடைக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. எஸ், எவ்வளவு உடைச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்தறலாம். உசுப்பேத்தி ரணகலப்படுத்துறீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கயல் குடும்பத்துல எவ்வளவு கரும்பு உடைச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இங்க பாருங்க, எறும்பே தூக்கிட்டு போயிடும். 1 2 3 4 5 21 22 23 24 25 மறுபடியும் 26 கரும்புகளை உடைத்து வின் பண்ணிருக்காங்க பூங்குடி குடும்பம். 2 + 6 8 பூங்கொடினா ஹிட். என் மனசுல ஒரே ஒரு ஆசை இருந்ததுன்னு சொன்ன இல்லையா, இந்த ஒரு கரும்பு மட்டும் எனக்கா பண்டைய கால பாண்டி கம்மல் குவாட்டி உடைச்சு காமிக்கணும். வாங்க. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு எப்படி வந்துருங்க. சூப்பர். எப்படி தன்னுடைய கையையே வீச்சறிவாளாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் எங்கள் பாண்டி கமல். ஒண்ணில எங்க மகளிர் அணி ரொம்ப ஸ்ட்ராங்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஒரு கரும்பு மட்டும் இப்ப கொடுக்க போறோம். இந்த பக்கத்துல இருந்து கயல், இந்த பக்கத்துல இருந்து பூங்குடி. வாங்க. லெட்ஸ் வெல்கம் கயல் and பூங்குடி. Your time starts now. வர இது அமுக்கு. அவ்வளவுதான். நானே எண்ணிக்கிறேமா, கண்ணை மூடிட்டுன்றேன். 1 2 3 4 5 5.5 7 ஏலா. ஓகே, சோ கயல் குடும்பத்துல 1 2 3 6க்கு கம்மின்னு சொல்லிராத, எனக்கு அட்டாக் வந்துரும். 6 7 8 இது 8 இதெல்லாம் 9 10 9.
இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல பூங்கொடி டீம் வின் பண்ணிருந்தாலும் பூங்கொடி வெர்சஸ் கயல்ல கயல் தான் வின்னர். Thank you so much, Kayal and Pooja. வர ஒரு புற போட்டு